நம்ம அப்படியே நடந்து போய்க்கிட்டே இருக்கிறோம். போகிறப்போ என்னெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள்? நம்ம என்னெல்லாம் பார்க்க நம்ம கண்ணில் என்னெல்லாம் தட்டுப்படும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பார்ப்பீங்க? மரம் செடி கொடிலாம் கண்ணில் தட்டுப்படுதா? பரவாயில்லையே. நம்ம பேருந்து பார்ப்போம், இருசக்கர வாகனம் பார்ப்போம், நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கண்ணில் தட்டுப்படும் இல்லையா? பரவாயில்ல. நம்ம நம்ம வகுப்புக்கு வர எல்லாருமே இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. உண்மையிலே சிறப்பு. மரம் செடி கொடி எல்லாமே நம்ம கண்ணில் படும். சரியா? பார்க்கும்போது அதில் இருக்கிற பூக்கள் பார்ப்போம். இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் அதை நின்று ரசிச்சுட்டு ஒரு துளி, ஒரு மணித்துளி அதற்காக செலவிட்டுட்டு நம்ம கடந்து போகிறோன்னா நம்ம இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம். அதை நம்ம இது வரைக்கும் செய்யலை அப்படின்னாலும் இனிமேலாவது செய்யலாம். ஒரு அழகாக அந்த செடி 2 இலையை விடும் பொழுது யாரெல்லாம் நம்மளை உண்மையிலே செடி நம்மளுடைய ஓசையை கேட்க ஆசைப்படும். நம்மளுடைய பரிசத்தை நம்ம தொடுற பரிசத்தை அது வந்து அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வீட்டில் தோட்டம் வச்சுருப்போம்ல, அந்த செடி நம்ம 2 நாள் இல்லைன்னா வாடிடும் தானே. சரிங்களா? அந்த மாதிரி அதை வந்து என்ன பண்ணுவோம், நம்மளை நேசிக்குது. நாம் அதனோடு அளவளவ வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ரசிக்கும், ஆசைப்படும். நம்ம போய் பேசிக்கிட்டே இருக்கிறோன்னா நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அது சொன்னதெல்லாம் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஒரு செடியை வச்சுட்டு நீ எனக்கு பூத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அழகாக அது வந்து பூவால் நம்மளுக்கு வந்து சிரித்து பதில் கொடுக்கும். நம்ம நல்லது செய்ய போகிறோம், இன்றைக்கி ஒரு பூ உனக்கு பூத்து கொடுக்கும் அது. சரிங்களா? அந்த மாதிரி நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அது தயாராக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து செய்யணும். இயற்கையை ரசிக்க பழகணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு செய்தியை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். மணிமேகலையில் வர்ணனைகள். வர்ணனைனா என்ன? விவரிக்கிறது. ஒரு செய்தியை விவரிக்கிறது. சரியா? ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம். அங்கே ஒரு மணப்பெண் எப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வர்ணிப்போம். சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வர்ணிப்போம். அதே மாதிரி ஒரு சாமியை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதனுடைய வரவு எப்படி இருக்குது, என்னென்ன வாகனங்கள்லாம் அந்த அந்த இறைவன் வந்து பயணப்படுறாரு, என்னென்ன அருள் ஆசிகளெல்லாம் நமக்கு வழங்குறாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அதையெல்லாம் நம்மளுக்கு வந்து இயற்கையாக ஒரு வர்ணிக்கும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து மன மகிழ்ச்சியை தரும். அப்போ அந்த வர்ணனை அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியை நம்மளுக்கு வர்ணித்து நம்மளுக்கு மனதுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலை அமையக்கூடியது தான் இந்த வர்ணனை அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? வர்ணனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியணும். எதெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடியதாக இருக்கும்? ஒரு காப்பியம் அப்படின்னா அந்த காப்பியம் பெருங்காப்பியம், காப்பியத்தை பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. பெருங்காப்பியம்னா என்ன, சிறுகாப்பியம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னையா? 5 பெருங்காப்பியங்கள் இருக்குது, 5 சிறுகாப்பியங்கள் இருக்குது. பெருங்காப்பியம் சிறுகாப்பியம்னு ஏன் பிரிக்கிறாங்க? அதை எப்படி பிரிக்கிறாங்க? எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 உறுதி பொருள் இருக்கணும். அதையும் தாண்டி இன்னும் சில செய்திகள் இருக்கணும். இந்த 4ல் 1ஓ 2ஓ குறைஞ்சி வரலாம் அப்படின்னா சிறுகாப்பியம். அந்த 4மே பெற்று வந்தால் பெருங்காப்பியம். இன்னும் இது கூட கூடுதலாக காப்பியத்துக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மலை, கடல், சரியா, இயற்கையை மண்ணாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், அலையாக இருக்கட்டும், அப்படி ஏதாவது ஒரு இயற்கையை என்ன பண்ணணும், அது வந்து வர்ணிக்கணும். அது இயற்கையை வர்ணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பொழுதுனா பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு 2ஆக பிரிக்கிறோம் இல்லையா? பெரும்பொழுதுனா என்ன, சிறு பொழுதுனா என்ன? வருடத்தின் 6 பிரிவுகள் தான் பெரும்பொழுது. ஒரு நாளின் பெரும்பொழுது 6 பொழுதுகள் தான் சிறு பொழுது அப்படின்னு பார்க்குறோம். சரியா? காலை, மாலை, வைகறை, விடியெல்லாம் பார்க்குறோம்ல. இந்த மாதிரி ஒரு நாளினுடைய அந்த பிரிவுகளையும் ஒரு வருடத்தினுடைய பிரிவுகளையும் அது என்ன பண்ணணும், நடுவே அதை வந்து வர்ணிச்சுக்கிட்டு போகணும். அதே போல் ஞாயிறு, திங்கள், அந்த மாதிரி ஞாயிறுனா என்ன, சூரியன். அது மாதிரி திங்கள்னா என்ன, நிலவு. அது மாதிரி நட்சத்திரங்கள். இப்படி இயற்கையில் நம்ம காண கிடைக்கின்ற ஒவ்வொன்றையுமே வர்ணிச்சுக்கிட்டே போகணும். அப்படி வர்ணிக்கிறது தான் காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுடைய மணிமேகலையும் காப்பியம்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்போ இது எல்லாம் இந்த வர்ணனைகள் இருக்க தானே செய்யும். இருக்குமா இருக்காதா? இருந்தே ஆகணும்.
அந்த வர்ணனைகளில் நம்மளுடைய சீத்தலை சாத்தனார் என்னென்ன வர்ணனைகளை கொடுத்துருக்காரு, ஒரு 2-3 மட்டும் எடுத்து காட்ட போகிறேன். மற்றதை நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்று. இப்போது மலைனா மலை எந்த இடத்துல அவங்க வந்து எந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை காட்டுவேன். அதை மாதிரி பொழுதுனா அதுக்கு ஒரு பொழுதை நம்ம காட்டுவோம். யாரே நம்மளுடைய சீத்தலை சாத்தனார் மணிமேகலையில் எப்படி எப்படிலாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் தேடி தொகுத்து கண்டுபிடிச்சி படித்து தெரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? அப்போ ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணலாம், அதை விரிவுபடுத்தி முழுமையாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் இருக்கா, அப்போ நம்ம தேடி பார்த்தா கண்ணில் தட்டுப்படும், நம்ம புரிஞ்சு கொள்வோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்துக்கிடலாம். அந்த வகையில் சில வர்ணனைகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ வர்ணனைன்னு என்னென்னு பார்த்துட்டோம்ல. முதல்ல வர்ணனை அப்படின்னா எப்போ தோன்றியிருக்கும்? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? எப்போ வர்ணனை தோன்றியிருக்கும்? வர்ணனைன்னு சொல்கிறோம்ல, திருமண பெண்ணை வர்ணிக்கிறோம், இயற்கையை வர்ணிக்கிறோம். சரி, இந்த வர்ணனை எப்போ தான் தோன்றியிருக்கும்? என்னையா? அதாவது நான் சொல்கிறேன் எப்போ தோன்றியிருக்கோம் அப்படின்னா, மனுஷங்க தோன்றினாங்கல்ல, தோன்றின உடனே எப்படி பேசுனாங்க? அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஓடி விளையாடு பாப்பா எல்லாம் பேசிட்டாங்களா? இல்லை, செய்கை மொழியில் முதல்ல பேசியிருப்பாங்க. அப்புறம் தான் குறியீடுகளை வச்சு பேசியிருப்பாங்க. காக்காவை பார்த்து கான்னு சொல்லியிருப்பாங்க, குயிலை பார்த்து கூன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்படி அதுக்கப்புறம் குக்கூன்னு கூவுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு எழுத்தாக கூடியிருக்கும். சரிங்களா? அப்போ எப்போ வர்ணனை தோன்றிருக்கும்? அந்த சைகை மொழி தோன்றினப்பவே வர்ணனையும் தோன்றிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். என்ன அப்படின்னா, சரி, முதல்ல ஒரு இலக்கியத்தில் வர்ணனை அப்படிங்கிற செய்தி எதில் காணப்படுது அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இப்போது வர்ணனைனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு நினச்சிக்கிடுங்களேன். நம்ம தொலைக்காட்சியில் அதை என்ன பண்ணுவாங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு பழைய இப்போது டோனி வராருன்னா அவர் முந்தின விளையாட்டுகளெல்லாம் எப்படி சிறப்பாக விளையாடினார், அதை விட இப்போ எப்படி சிறப்பாக விளையாடுறாரு, நாங்கள் இப்படிலாம் விளையாடுவார்னு எதிர்பார்ப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதா வர்ணனை. அந்த மாதிரி ஒரு வர்ணனை காட்சி வந்து நம்மளுடைய மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா, திருதராஷ்டிரருக்கு கண்ணு தெரியாது, உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ மகாபாரத போர் ஆரம்பமாகுது. யாருக்கெல்லாம்? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். நூற்றுவர்களான கௌரவர்களுக்கும் 5 பாண்டவர்களுக்கும் நடுவில் மகாபாரத போர் கிருஷ்ணர் சகுனியோட உதவியோட என்ன பண்ணுது, ஆரம்பமாக போகுது. அப்போது திருதராஷ்டிரர் தனக்கு கண்ணு தெரியாது. அப்போ நான் வந்து போர்க்களமும் போக முடியாது, அப்படியே போனால் கூட என்ன பண்ண முடியாது, கண்ணு இல்லைங்கிறதுனால நேரடியாக அந்த காட்சியை என்னால் பார்க்க முடியாது. அப்போது நான் இதை வந்து எப்படி தெரிந்து கொள்வது, எனக்கு தெரியணும், ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க. அந்த வரத்தின்படி நம்மளுடைய திருதராஷ்டிரருடைய நண்பர், அதாவது அவருக்கு தேரோட்டியாக இருந்தவர். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து அரண்மனையில் தான் இருப்பாங்க. மனக்கடல அவங்களுக்கு என்ன பண்ணுதான், அந்த காட்சி விரிவாக தெரிய ஆரம்பிக்குது. இன்றைக்கி நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்குதான். அதை பார்த்து யார் எதிர் தரப்பில் அது அணிவகுத்து நிற்கிறா, யார் நம்ம தரப்பில் அவங்கள எதிர்த்து போரிட போகிறா, அவங்க என்னென்ன மாதிரி ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, என்னென்ன வியூகங்கள் வகுக்க போகிறாங்க, இது எல்லாமே அவர் வந்து நேரில் பார்ப்பது போல பார்த்து இவர் திருதராஷ்டிரருக்கு என்ன வர்ணித்து சொன்னதா ஒரு கதையை சொல்றாங்க. அதுதான் முதல்ல நம்ம இலக்கியங்களில் காணப்படக்கூடிய வர்ணனை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அந்த வகையில் நம்மளுடைய மணிமேகலையில் சில வர்ணனைகளை மட்டும் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல மலை கடல் பற்றிய வர்ணனை. இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சக்கரவாள கோட்டத்தினுடைய சிறப்பு சொல்லும் பொழுது அதில் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா, சூழ்கடல் வளைய ஆழியம் குன்றத்து நடுவு நின்ற மேரு குன்றமும் புடையில் நின்ற 7 வகை குன்றமும் 4 வகை மரபில் மாபெரும் தீவும் ஓரீர் 1000 சிற்றிடை தீவும் பிறவும் ஆங்கு அதன் இடைவகை உரியன. வர்ணனை என்ன? உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் வர்ணிக்கிறதா வர்ணனை. இதில் வர்ணிக்கிறார். எதை வர்ணிக்கிறார் அப்படின்னா, சக்கரவாள கோட்டத்தை வர்ணிக்கிறார். சக்கரவாள கோட்டம்ங்கிறது ஒரு இடம். அந்த இடம் எப்படி இயற்கையோடு அமைந்திருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாரு. பாருங்க, சூழ்கடல் வளைய. சூழ்னா என்ன? சுற்றிலும் என்ன இருக்கான்? கடல். சுற்றிலும் என்ன இருக்கான்? கடல். அப்படியே வளைச்சி என்ன பண்ணியிருக்கான்?
அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? எதை? சக்கரவாள கோட்டத்தை. சரிங்களா? பாருங்க, சூழ்கடல் வளைய ஆழியம் குன்றத்து. ஆழினாலும் கடல் தான். சரியா? அந்த கடலுக்கு நடுவுல ஒரு குன்று, குன்றுனா மலை, ஒரு மலையானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? முதல்ல என்ன சொல்றாங்க? கடலால சூழப்பட்டிருக்கு, கடலால சுத்தி கடல் இருக்கு, நடுவுலையும் கடல் தான். அந்த கடல் மேல என்ன இருக்கான்? ஒரு மலை, ஒரு குன்று நிற்கிறது அப்படின்னு முதல்ல ஒரு காட்சியை படுத்துறாரு. இப்ப நம்ம கண்ணு முன்னால ஒரு கடல் சுத்தி இருக்குது, ஒரு மலை வந்துடுச்சா? அடுத்து பாருங்க என்ன சொல்றாரு? ஆழியம் குன்றத்து நடுவு நின்ற மேரு குன்றமும். அதாவது மேருமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுடைய இமயமலை. அந்த இமயமலை போல இந்த மலை என்ன பண்ணிருக்கான்? உயர்ந்து நிற்கிறான். கடலால் சூழப்பட்டிருக்கு, அதில் நடுவுலையும் கடல் தான் இருக்கு, கடல் மேலே என்ன இருக்கு? இந்த மலை இருக்கு. இந்த மலை எது மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு? இமயமலை மாதிரி உயர்ந்து தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மேரு குன்றமும் புடையில் நின்ற 7 வகை குன்றமும். புடை சூழ அப்படி சொல்லுவாங்க. புடை சூழனா நிறைய பேர் சுற்றிலும் வர அப்படிங்கிறத புடை சூழ வந்தார் அரசர் வந்து அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி புடை சூழ அப்படி புடையில் நின்ற அப்படின்னா, அப்போ இந்த மலை நல்லா உயரமாக இருக்கு, இது பக்கத்தில் 7 மலைகள் குட்டி குட்டியாக சுற்றி இருக்கு. புரியுதா? ஒரு மலை இருக்கு, அதை சுற்றிலும் குட்டி குட்டியாக ஒரு 7 மலைகள் இருக்கு, அது மலை மாதிரி தோற்றத்தில் இருக்கு அப்படின்னு அவர் காட்டுறார். அடுத்து பாருங்க, 7 வகை குன்றமும் 4 வகை மரபின் மாபெரும் தீவும். சரியா? மரபுனா எப்படி இயல்பா இருக்கணுமோ ஒரு மலை, அந்த இயல்புல இருக்கு. மலை என்ன இயல்புல இருக்கணும்? மலையில் நல்லா உச்சி சிகரம் இருக்கணும், அடுத்து தாழ்வாக இருக்கணும், அடுத்து அதில் இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகள்லாம் இருக்கணும். எல்லாத்தையோடையும் அது என்ன மரபில் இருக்கோ அது சொல்லியிருக்காங்களோ அந்த மரபில் அந்த மலையானது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மாபெரும் தீவும், அது வந்து கடல் 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட தீவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு மாபெரும் தீவு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் ஓர் ஈர் 1000 சிற்றிடை தீவும். இந்த மலை மட்டும் இல்லை, ஓர் ஈர் 1000. 1000னா என்ன? ஓர் ஈர் 1000னா 20,000 அல்லது 2000, 20,000 வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி எண்ணிக்கையே அவர் சொல்றாரு. அவ்வளோ குட்டி 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 எது அந்த மலை குட்டி குட்டி தீவும் இருக்கு. இது மலை இமயமலை மாதிரி உயர்ந்து இருக்கு, இதை சுற்றி ஒரு 7 மலை இருக்கு அரண் மாதிரி. அந்த இடத்த சுற்றிலும் குட்டி 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 குட்டியாக சின்ன சின்ன தீவுகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பிறவும் இதெல்லாம் இருக்கு, ஆங்கு அதன். அப்போ இந்த மலையை பற்றிய வர்ணனை இதில் கொடுத்துட்றாரு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இடவகை உரியன பெருமுறை மரபின் அறிவு வர காட்டி. இன்னும் ஒரு சில விஷயம் இருக்கு இங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆங்கு வாழ் உயிர்களும், அந்த மலையில என்னென்ன உயிர்கள் வாழணுமோ அத்தனை உயிர்கள் அங்கே வாழுது. அவ்வுயிர் இடங்களும் பாங்குற மண்ணீட்டி பண்புற வகுத்து. யார் இதை வந்து ஒருத்தர் வந்து செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மலைன்னா என்ன இருக்கணும்? என்னென்ன மரங்கள் இருக்கணும், என்னென்ன செடி இருக்கணும், என்னென்ன பறவைகள் இருக்கணும், என்னென்ன விலங்குகள் இருக்கணும், இது எல்லாமே திட்டமிடப்பட்டு. சரியா? ஒரு வீடு கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம ஒரு 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 வரைபடம் வரைவோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? திட்டம் போட்டு இந்த மலை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணுறாராம்? திட்டம் போட்டு அதை அப்படி 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 என்ன பண்ணியிருக்காராம்? செய்து வைத்திருக்கிறாரு அப்படின்றாரு. அந்த யாரு? அந்த மலையை திட்டம் போட்டு செஞ்சது யாரு அப்படின்னா அவங்க சொல்றாங்க பாருங்க. பண்புற வகுத்து மிக்க மயனால் இழைக்கப்பட்ட சக்கரவாள கோட்டம். இழைக்கப்படுறதுன்னா என்னது? செதுக்குறது. சிற்பி தான் என்ன பண்ணுவாங்க? மரத்தை வந்து என்ன பண்ணுவாங்க? தச்சர்கள் இழைப்பாங்க. இழைக்கிறதுனா என்ன? அது சொரசரன்னு இருக்கும், வடிவம் இல்லாமல் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறாங்க? இழைத்து. அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த மலையவே என்ன பண்ணுறாங்களாம்? நல்லா தட்டி 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 உளி வைத்து தட்டி என்ன பண்ணுறாங்க? மரத்தை வச்சு நல்லா கருவிகளை வைத்து இழைத்து என்ன பண்ணுறாங்களாம்? இந்த மலையை செய்து வைத்திருக்காங்க. சக்கரவாள கோட்டம் இதுக்கான் சக்கரவாள கோட்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, இதுதான் சக்கரவாள கோட்டம். யார் செஞ்சா இதை? மயன் அப்படின்னு சொல்கிறாங்க. மயன் யார் அப்படின்னா தேவ தச்சன் அப்படின்னு அழைக்கக்கூடியவங்க. சரியா? தேவலோகத்து தச்சன் தான் மயன். சரியா? இது வந்து நம்மளுடைய ராவணனுடைய அரண்மனையையும் சொல்லுவாங்க. இலங்கையையும் என்ன பண்ணுவாங்க? மயன் வகுத்து தந்த அந்த அந்த இலங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மயன் அப்படின்னா தேவர் உலகத்து தச்சன் அப்படிங்கிற அவருடைய பேர் தான் மயன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது மலையை பற்றி கடலை பற்றிய வர்ணனையை எவ்வளோ அழகாக அவர் வந்து நம்மளுடைய சீத்தலை சாத்தனார் தன்னுடைய மணிமேகலையில் வைத்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு புரியுது தானே? அடுத்து போகலாமா? அடுத்து என்ன வர்ணனை அப்படின்னு பார்க்கலாமா?
பதும பீடிகை. சரிங்களா? பதும பீடிகை. பீடிகை அப்படின்னா ஒரு குளம். பீடிகை அப்படின்னா ஒரு தாமரை, தாமரை போன்ற ஒரு குளம் அப்படின்னு அர்த்தம். பீடிகைனா தாமரை அப்படின்னு அர்த்தம். பதுமம்னா தாமரைன்னு அர்த்தம். பதும பீடிகை குளம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்க, பதும பீடிகை ஒரு குளத்தை பற்றி ஒரு அழகான ஒரு வர்ணனையை கொடுக்குறாரு. என்னன்னு பாருங்க. அதனுள் விழிப்பறை போகாது. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து மணிமேகலையில் மணிமேகலையும் சுதமதியையும் உதயகுமாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. எங்கே போவாங்க? எங்கே போவாங்க? அந்த பளிங்கரைக்குள்ளே போவாங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அந்த பளிங்கரையை பற்றி தான் இப்போ சொல்கிறாங்க. அந்த பளிங்கரை என்ன அப்படின்னா, வெளியில் இருந்து பேசுகிறது உள்ளே கேட்காது, உள்ளே இருந்து பேசுறது வெளியில் கேட்காது. நிழல் ஆடுற அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவம் போல் மட்டும் என்ன பண்ணும், வெளியிலையும் உள்ளேயும் தெரியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அதனுள் வெளிப்பர். அப்போது அந்த பளிங்கு அறைக்குள்ளே நடக்கிற ஒரு செய்தியை சொல்கிறாரு. அதனுள் விழிப்பறை போகாது. விழினா அழைக்கிறோம், நம்ம அழைக்கிற சத்தம் போய் கேட்காது. மெய்ப்புற திடுவும் பளிங்கரை மண்டபம். அப்படி மெய்னா உடம்பு மட்டும் உள்ளும் புறமும் தெரியக்கூடிய ஒரு பளிங்கரை மண்டபம் அந்த மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ளே இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன இருக்கு அப்படின்னா, அதன் உள்ளது தூ நிற மாமணி சுடரொளி விரிந்த தாமரை பீடிகை. தூ நிற, தூனா வெண்மை, தூய்மையான, வெண்மையான. சரியா? தூய்மையான. சரியா? என்ன இருக்கான்? ஒரு விரிந்த தாமரை பீடிகை இருக்கு. பீடிகைனா ஒரு குளம், ஒரு பொய்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஒரு சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் நம்ம போகிறோன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அங்கே ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, அழகாக தண்ணியை தேக்கி வச்சு அதில் வந்து தாமரை பூக்களை போட்டு வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நம்மளை வரவேற்பது போல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தாமரை குளத்தை அதில் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. எங்கே? அந்த பளிங்கரைக்கு உள்ள இந்த மாதிரி இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம கப்பல்லலாம் பார்த்தோன்னா அதுக்கான இடம் இருக்கிற மாதிரி இந்த பளிங்கரைக்குள்ளே அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அழகான பொய்கையை தாமரை பிடியை செய்து வச்சுருக்காங்க. சரியா? ஆங்கிடின் அரும்பு அவிழ் செய்யும். அந்த தாமரை பீடிகையில் என்ன இருக்கும்? தாமரை பூக்கள் விரியும். தாமரை பூக்கள், இப்போ மல்லிகை எத்தனை நாள், ஒரு பூ விரிஞ்சதுன்னா எத்தனை நாள் இருக்கும்? 3 நாள் இருக்குமா? செடியிலே வச்சுருந்தோன்னா 3 நாள் இருக்கும். ஒரு பிச்சி, முல்லை அந்த மாதிரி பூக்கள்லாம் அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் பூத்துட்டு இருக்கும். தாமரை பூ எத்தனை நாள் பூத்து விரிஞ்சிட்டு இருக்கும்? தாமரை பூ எத்தனை நாள், ஒரு பூ எத்தனை நாள் விரிஞ்சிருக்கும்? தாமரையை பற்றி என்ன சொல்லுவாங்க? சூரியன் வந்தா மலரும், சூரியன் போய் மேற்கில் மறைஞ்சிட்டா குவிந்துரும், திரும்ப மறுநாள் காலையில் வந்து சூரியனை வந்து சுள்ளுன்னு சுட்டா என்ன பண்ணிடும்? விரிஞ்சிரும். அப்போது தாமரைப்பூ பல நாள் சூரியனை பார்த்து விரியக்கூடியது. இத்தனை நாள் இருக்குன்னு நம்ம வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது. பல நாட்கள் அது என்ன பண்ணும், தினந்தோறுமே அது என்ன பண்ணும், பூன்னு வந்து மொட்டுன்னு ஒன்று வச்சுட்டா அது என்ன பண்ணும், விரிஞ்சிக்கிட்டும் குவிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு செய்தி தான் சொல்கிறார். பாருங்க. சுடரொளி விரிந்த தாமரை பிடிகை. சுடரொளினா எது? சூரியனுடைய ஒளியை பட்ட உடனே விரியக்கூடிய தாமரை பூக்கள் அந்த பீடிகையில், அந்த குளத்தில் இருக்குது அப்படின்றாங்க. சரியா? பாருங்க, ஆங்கு இடின். சரியா? தான் உண்டு. சரியா? அங்கே அந்த மலர் பொய்கையில் இருக்குது அப்படின்றாரு. ஆங்கு இடின், அங்கே போயிட்டு நம்ம வேறு சில பொருட்களை நம்ம பூவை போடுறோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், பூவை தான் போடலாங்க. பூவை போடுறோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அது என்ன பண்ணுமா, அரும்பு அவிழ். சரியா? அங்கே இடத்துல வேறு ஏதாவது ஒரு பூவை கூட நம்ம போட்டோம், இப்போ மொட்டை கொண்டு போட்டோன்னா அது வந்து விரியுமா? சரியா? விரியிறது மட்டும் இல்லை. சரியா? அரும்பு அவிழ் செய்யும், அது விரியும். எந்த பூவை கொண்டு போட்டாலும் அந்த பூ விரியுமா? விரிந்த பூ திரும்பி என்ன பண்ணாதான், வாடவே வாடாதான். இப்போ மல்லிகை பூவை கொண்டு அதில் போடுறோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த பூ என்ன பண்ணாதான், இப்போ நம்ம 3 நாள் அது விரிஞ்சிரும், அப்புறம் காஞ்சிரும் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி காயவே காயாதான். எந்த பூவை கொண்டு போட்டாலும் அந்த பூ என்ன பண்ணுமா, விரிந்துருமா. பிஞ்சு மொட்டை கொண்டு போட்டால் கூட விரிஞ்சிருமா. விரிஞ்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணாதான், காயவே காயாது. அது என்ன பண்ணும், மலர்ந்த மாதிரியே இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, வாடாது. சுரும்பினா மூசா, வண்டுகள் போய் அந்த பூவில் போய் தேன் உண்ணாது. சரியா? சுரும்புனா வண்டுகள் போய் இப்போ மல்லிகை பூ மாதம் வந்துன்னா என்ன பண்ணும், வண்டு போய் தேன் எடுக்க போகல. அந்த மாதிரி இந்த குளத்தில் மட்டும் என்ன பண்ணாதான், தேன் எடுக்கிறதுக்கு வண்டு வந்து போகாது. மூசாதுன்னா இப்போ தேன் எடுக்காது, அதை சுற்றி அதுக்கிட்டவே போகாது. சரிங்களா? தேன் எடுக்காது.
தொல்யாண்டு கழியினும், பல வருஷம் கழிந்து போய்கிட்டே இருந்தாலும் அந்த பூ பூத்த மாதிரி அப்படியே இருக்கும். அதில் என்னது, வண்டும் மொய்க்காது, பூவும் வாடாது, நம்ம போட்ட பூ அப்படியே இருக்கும், நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு செய்தியை சொல்கிறாரு. அடுத்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க பாருங்க, சரியா? மறந்தேன், இன்னும் நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பூ போடுற விஷயத்தில் பாருங்க, மறந்தேன் அதன் திறம் மாதவி பெண்ணே, மாதவினா பெண், இதில் இந்த மாதவி கிடையாது, மணிமேகனுடைய அம்மா கிடையாது, மாதவினா தவம் செய்த பெண்ணேன்னு அர்த்தம், சரிங்களா? மாதவி, சரியா? கேளாய், நான் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் கேளாய், சரியா? கடம் பூண்டோர் தெய்வம் கருத்திடை வைத்தோ, நீ வந்து ஏதாவது ஒரு கடம் பூண்டெல்லாம் ஒரு தெய்வத்துக்கு நேர்ந்துக்கிறேன்னு வச்சுக்கோ, நேர்த்தி கடன் செலுத்துவோம்ல, சாமிக்கிட்ட போயிட்டு எனக்கு நீ இந்த செஞ்சனா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி உனக்கு பதில் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீ நேர்த்தி கடன் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்போ என்ன பண்ணுவேன், அந்த நேர்த்தி கடனுக்காக நீ அந்த பீடிகையில் போயிட்டு என்ன பண்ணேன், ஒரு பூவை போட்டு நான் அந்த சாமிக்கு இதை வந்து சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு நீ கொடுத்துட்ட அப்படின்னு வச்சுக்கோ, அந்த பூ தானாகவே எங்கே போய் சேர்ந்துருமா, அந்த இறைவனுடைய பாதத்தில் போய் சேர்ந்துருமா. அதை சொல்கிறாங்க பாருங்க, கேளாய் கடம் பூண்டோர் தெய்வம் கருத்திடை வைத்தோ, நீ ஏதாவது ஒரு தெய்வத்தை உன் கருத்தை உன் மனசில் நினச்சிட்டு அந்த தெய்வத்தை நினச்சி நீ பூவை போட்டேன்னா அந்த பூ யாருக்கிட்ட, அந்த தெய்வத்திட்ட போய் சேர்ந்துரும். கருத்திடை வைத்தோ ஆங்கவர் அடியின் அவரடி தானூரும், யார், அந்த இறைவனுடைய பாதத்தை போய் அந்த பூ வந்து சேர்ந்துரும், சரியா? நீங்க அது யாங்கானும், அது வந்து அந்த அந்த பாதத்தை போய் சேர்மை ஒழிய இங்கே இருக்காது, அது போய் அங்கே போய் சேர்ந்துடும், சரியா? அப்படி யாரையுமே நினைக்காம ஒரு பூ போட்டேன்னு வச்சுக்கிட்டேன், அது அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகாது, அங்கேயே தான் இருக்கும். அப்போது கருத்து சொல்கிறாங்க, நீ ஏதாவது ஒரு இறைவனை வேண்டிக்கிட்டு சொன்னா அந்த பூ என்ன பண்ண, அந்த வேண்டுதல் என்ன பண்ணும், உனக்கு நிறைவேறிடும் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவரடி தானூரும் நீங்க அது யாங்கனும் நினைப்பிலர் ஆயிடின், நீ வந்து ஏதாவது சாமியை நினைக்காம நீ போட்டேன்னு வச்சுக்கிட்டேன், அது அந்த இடத்தோடு போகவே போகாது, அங்கே தான் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, ஈங்கு இதன் காரணம் என்ன, இதுக்கு என்ன காரணம் என்றியேல் சிந்தை இன்றியும், இதில் என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு 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 கருத்தை வந்து சொல்கிறாரு, சரியா? நம்ம வந்து இந்த பிறவியில் நம்ம செய்கிற வினை பலன் இருக்குல்ல, அது அடுத்த பிறவிக்கு நம்மளுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கல்ல, அதை வந்து நம்மளுக்கு நினைவூட்டுறதுக்கு தான் இந்த நிலையில் இந்த பொய்கை வந்து இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. புரியுதுங்களா? என்னன்னு புரியுதா? அவர் வந்து அதில் ஒரு அறக்கருத்தையும் வைக்கிறாரு, அதாவது தன்னுடைய சமய கருத்தையும் பதிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த பூவை நீ ஒரு தெய்வத்தை நினச்சி நீ போடுறேன்னா அந்த தெய்வத்துக்கு போய் சேர்ந்துரும். அப்போ நீ வந்து உன்னுடைய வினை கழியணும் அப்படின்னு நினச்சி ஒரு பூவை போட்டனா அந்த வினை என்ன பண்ணிடும், கழிந்து போயிடும். அப்போ முற்பிறவியில் செய்த பாவங்களையும் தீர்க்கிறதுக்கு இந்த பொய்கை வந்து உரியது அப்படிங்கிறத அவர் காட்டுறதுக்காக இந்த பாடலை வந்து சொல்கிறாரு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சரியா? பதும பீடிகை, அதாவது தாமரை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குளம் தான் இருக்குது, எதுவும் உள்ள அந்த பளிங்கரைக்கு உள்ள ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தினுடைய சிறப்பு இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் வந்து நீருடைய வர்ணனையும் வருது, அந்த தாமரை குளத்தினுடைய சிறப்பு வர்ணனைகளும் வருது. நம்ம வந்து செய்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நம்மளுக்கு வந்து காட்டக்கூடியதாக இந்த அழகான வர்ணனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? அடுத்து பார்க்கலாம், நம்ம சொன்னோம்ல பொழுது, வைகறை பொழுது இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணும். ஆனால் இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். வைகரையின் வரவு வைகரை விடிய காலம் வரப்போகுது. விடிய காலம் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா கோழி கூவும் அப்படின்னு சொல்லுவோம்ல. சாத்தனார் வந்து வேற சொல்கிறாரு, சரியா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, வைகரையின் வரவு காவலாளர் கண் துயில் கொள்ள, அழகா சொல்கிறார்ல, நம்ம இதை யோசிக்கவே மாட்டோம்ல. என்ன சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு, காவலரை விடிய காவல் காத்துட்டு இருந்தவங்க கண்ணு தானாகவே என்ன பண்ணுமா, தூக்கத்தை தேடி கண்ணு வந்து என்ன பண்ணுமா, உள்ள கண்ணு சொரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவர் கண்ணு தானாகவே மூடி தூக்கத்துக்கு போக ஆரம்பிக்கும் அப்படின்னு முதல்ல யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, எதிரான ஒரு விஷயத்த முதல்ல சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் அழகாக பதிவு பண்ணுறாரு பாருங்க, வைகரையின் வரவு காவலர் கண் துயில் கொள்ள, அவருடைய கண்கள் தூக்கத்தை நோக்கி செல்லுமா. அடுத்து பாருங்க, தூமன் சேக்கை துயில் கண் விழிப்ப, சிலர் வந்து கண் விழிப்பாங்க, எங்க, தூ மென் சேர்க்கை, தூமென்ன தூய மென்மையான மெத்தையில் படுத்து உறங்கக்கூடிய கண்களெல்லாம் என்ன பண்ணுமா, விழிக்க ஆரம்பிக்கும்.
அப்படின்றார். சரியா? மென்மையான, தூய்மையான, மென்மையான சேக்கை. சேக்கைனா படுக்கை. சரியா? மெத்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். சேக்கை துயில் கண் விழிப்ப. அங்கே தூங்குகிற கண் என்ன பண்ணுமா? விழிக்குமா? இது உண்மைதானே? விடிய விடிய காவல் இருந்தால் வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொதுவாகவே என்ன பண்ணிடுவோம்? விடிய ஆரம்பிக்கும் போது எங்கடா போய் படுப்போம்னு படுத்துருவோம். 4 மணி 5 மணி ஆகும்போது படுத்துருவோம். அதே நேரத்தில் எழுந்திருக்கிறவங்க எழுந்திருப்போம். அதை சொல்கிறார். அடுத்து பாருங்க, பலம்புரி சங்கம் வரிந்து எழுந்து ஆர்ப்ப. கோயில்கள்லாம் அந்த சங்கு என்ன பண்ணுவாங்க? முழங்க ஆரம்பிச்சிடும். சரியா? வரி சங்கு என்ன பண்ணும்? பலம்புரி சங்கு என்ன பண்ணும்? முதலாவது ஊத ஆரம்பிக்கும். பிற சங்குகள்லாம் அதை தொடர்ந்து ஊத ஆரம்பிக்கும். அடுத்து என்ன கேட்குதான்? பலம்புரி சங்கம் வரிந்தெழுந்து ஆர்ப்ப புலம்புரி சங்கம். மற்ற சங்குகள்லாம் என்ன பண்ணும்? பொருளோடு முழங்க. அடுத்து அதை தொடர்ந்து இந்த சங்குகளும் என்ன பண்ணுதான்? சேர்ந்து முழங்க ஆரம்பிக்குது. அடுத்து பாருங்க, புகர் முக வாரணம் நெடுங்கூ விழிப்ப. புகர் முக வாரணம். வாரணம்னா யானை. அலங்கரிக்கப்பட்ட கோயில் யானைன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த யானை என்ன பண்ணுமா? பெரிய குரல் எடுத்து எழுந்திருக்குமா. எழுந்திருக்கும் போது என்ன பண்ணுமா? பெருசாக பிளிரிக்கிட்டு எழுந்திருக்கும் அப்படின்றார். பெரிய குரல் எடுத்து அந்த யானைகள் எல்லாம் விழிக்குமா. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொறி மயிர் வாரணம் குறுகு விழிப்ப. பொறி மயிர் வாகனம் அப்படின்னா மயில். மயில் இருக்கு இல்லையா? அது பொறினா மயில். மயிலினுடைய அந்த அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 மயில்னே எடுத்துக்கலாம் நீங்கள். சரியா? மயிர் வாரணம் குறுக விழிப்பு. அது என்ன பண்ணுமா? குறுகிய ஓசையோடு அது வந்து எழுந்திருக்கும் அப்படின்றாங்க. என்னையா? ஆமாம். பொறி மயிர் வாகனம்னா இந்த இப்படி கூட இந்த மாதிரி யானையை கூட எடுத்துக்கலாம். முகத்தில் பொட்டு பொட்டாக இருக்கும் இல்லையா? வெள்ளை கலர் பொட்டு வச்ச யானைகள் இருக்கும். குட்டி குட்டி குட்டியாக பொட்டாக இருக்கும். யானைக்கு இயல்பாகவே அதனுடைய உடம்புல பொட்டு பொட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களே? அந்த மாதிரி யானைகள்லாம் என்ன பண்ணுமா? கொஞ்சம் ஒலி. அதாவது நம்ம சொல்கிறோம்ல, சங்கு வந்து வலம்புரி சங்கு வந்து பெருங்குரல் எடுக்குது. அடுத்து மற்ற சங்குகள் எல்லாம் அதை தொடர்ந்து முழங்குது. அதை மாதிரி பெரிய அந்த கோயில் யானைகள்லாம் என்ன பண்ணுதான்? பெரிய குரல் எடுத்து அது வந்து சத்தம் போடும்போது மற்ற யானைகள்லாம் என்ன பண்ணுதான்? குட்டியாக சின்னதாக சத்தம் போட்டு அதுவும் சேர்ந்து எழுந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பனை நிலை புறவி பல வெளுந்து ஆலை. இப்போ யானையினுடைய சத்தம் கேட்ட உடனே, புறவினா குதிரை. குதிரைகள்லாம் என்ன பண்ணுதான்? அது எழுந்து சத்தம் போட ஆரம்பிக்குது. சரியா? கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இதில் பாடுவாங்க. அதில் என்ன அப்படின்னா, கோழி கூவ ஆரம்பித்த உடனே மற்ற பறவைகள்லாம் எழுந்து கூவ ஆரம்பிக்கும்ல, அதுபோல் யானை எழுந்து சத்தம் போட்ட உடனே இந்த புறவினா அந்த குதிரைகளும் எழுந்து என்ன பண்ணுதான்? சத்தம் போட ஆரம்பிக்குது. சரியா? என்னம்மா? என்னையா? பனை நிலைனா அங்கே கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புறவினா குதிரை. பனை நிலைனா கூட நம்ம இப்போ அரண்மனையிலலாம் கொட்டில் அமைச்சு அதில் கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பனைனா கூடாரம் போட்டு வச்சுருக்கிறது. புறவினா குதிரை. நம்ம இடங்களில் வளர்க்கக்கூடிய குதிரைகள், நம்ம இடங்களில் வளர்க்கக்கூடிய யானைகள். புகர்முக வாகனம்னா அந்த புள்ளி புள்ளியாக முகத்தில் இருக்கக்கூடிய யானைகள் இருக்கும் இல்லையா? வெள்ளை கலர் புள்ளி வச்ச யானைகள் இருக்கும். பார்த்துருக்கீங்க தானே? யானையில் புள்ளி இல்லாத யானைகளும் இருக்கும். முழு கருமையில் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய யானைகளும் இருக்கும். அந்த உடம்புல அங்கங்கே வெள்ளை கலர் புள்ளி வச்ச யானைகளும் இருக்கும். முக்கியமாக இந்த முகத்தில் நிறைய புள்ளியாக இருக்கும். அந்த யானைகளை அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதை பிரித்து தான் அதனுடைய திறன் எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதை தனித்தனியாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? அடையாளப்படுத்துகிறாங்க அந்த யானைகளை. சரிங்களா? அடுத்து பாருங்க, பல விழுந்த ஆலை பனைநிலை பாருங்க. இப்போது பனைநிலை புறவி பல விழுந்து ஆலை. பல புறவிகள்னா குதிரை வந்து நிறைய கூட்டமாக இருக்கும்ல. யானை தான் அங்கே 1 2 தான் இருக்கும். ஆனால் குதிரைகள் என்ன பண்ணிருக்கோம்? நிறைய இருக்கும்ல. அதெல்லாம் என்ன பண்ணுதான்? சேர்ந்து குரல் எழுக்க ஆரம்பிக்குது. அப்போது எது பனைநிலை அடுத்து புறவினா குதிரை அது எழுந்திரிச்சு சத்தம் போட ஆரம்பித்த உடனே பறவைகள். புல்லுனா பறவை. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதான்? ஒலிக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? அடுத்து பூங்கொடி யார்கை புல்லொலி சிறப்ப. இந்த பறவைகளுடைய ஒலி கேட்ட உடனே பூக்களும் என்ன பண்ணுதான்? மொட்டு விரிந்து மலர ஆரம்பிக்கிறது. சரிங்களா? அழகா நம்மளுடைய முக்குடர் பள்ளியில் ஒரு பாட்டு இருக்கும். அவங்களுக்கு மழைக்காலம் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரியா? அது மழைக்காலம் கார்காலம் வருது அப்படின்னா, கார்காலம் வருதுன்னா எப்படி தெரியும் நமக்கு? மழைக்காலம் வருதுன்னா எப்படி தெரியும்? திடீர்னு ஒரு குளிர்ந்த காற்று அடிக்கும்.
இடமே இருண்டு போயிடும், வானமே என்ன பண்ணும், கருகருன்னு மேகம் வர ஆரம்பிக்கும், உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கும். இது நம்மளுக்கு தெரியும் தானே. இந்த காட்சியை அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க நம்மளுடைய பள்ளு இலக்கியத்தில். மூத்த பள்ளி சொல்லுவாங்க தன்னுடைய நாட்டில் எப்படி கார்காலம் வந்தது அப்படின்னு. சரிங்களா, மயில் இருக்குல்ல, மயில் ஆடினா மழை வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா. அப்போது மயில் என்ன பண்ணுமா, ஒரு உயரமான ஒரு மேடைக்கு போயிருமா, மண் திட்டுக்கு போயிருமா, போயிட்டு நல்லா காலை அகலை விரிச்சிட்டு அந்த தோகையை விரித்து ஆட ஆரம்பிக்குமா, மழை வரப்போகுது அப்படின்னு. அது ஆட ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து என்ன பண்ணுமா, ஒரு சின்ன தென்றல் காற்று, குளிர்ந்த காற்று அப்படி ஓடி வருமா. அங்கே வாரதை பார்த்தோடனே இந்த மரத்து மேலே இருக்க குயில் இந்த மயில் ஆட போகிறதே அந்த தென்றல் காற்று வரவே இல்லை. வரதை பார்த்த உடனே என்ன பண்ணுமா, அப்படி குரல் எடுத்து கூவுறதுக்கு அப்படின்னு வாயை திறக்குமா. அப்படி திறந்து அது கூவ ஆரம்பிக்கிறதுக்குள்ள மேலே இருந்து வானத்துலேருந்து என்ன பண்ணுமா, ஒரு துளி மழை துளி கீழே விழுமா. இப்படி எங்கள் நாட்டில் கார்காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படிப்படியாக நிலைகளை வர்ணிக்கிறாரு. முதல்ல என்ன நடக்கும் விடிய காலையில், அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை தொடர்ந்து என்னென்ன ஒன்று ஒன்றா படிப்படியாக அவர் சொல்கிறார், நம்ம கண்ணு முன்னால் காட்சிப்படுத்துகிறார். அதான் பாருங்கள், இப்போ குதிரைகள் எல்லாம் எழுந்து சத்தம் போட ஆரம்பித்த உடனே பறவைகள் எல்லாம், அதாவது புல்லுனா பறவைகள் எடுத்துக்கலாம், வண்டிகள் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். அவைகள்லாம் என்ன பண்ணுதான், காலையில் ரீங்காரம் எடுத்து ஒளி எழுப்ப ஆரம்பிக்கிறது. அதை பார்த்தோடனே பூங்கொடி அது என்ன பண்ணுதான், அது தன்னுடைய மொட்டுக்களை எல்லாம் மலர ஆரம்பிக்கிறது, சிறக்குது, அழகாக வண்ண வண்ண மலர்களை சிறக்க ஆரம்பிக்குது. சரிங்களா, கடவுள் பீடிகை பூப்பலி கடைகொலை, இப்படி பூக்கள் எல்லாம் என்ன பண்ணுது, இறைவனுடைய பாதத்தில் போடுறதுக்காக அவைகளெல்லாம் பூக்கிறது. சரியா, கலம்பகர் பீடிகை பூப்பலி கடைகொலை, குயிலுவர் கடைதோறும் பன்னியம் பறந்தெழுந்து. என்னையா சொல்றேயா, வாசிச்சுட்டு சொல்றேன். சரியா, கடவுள் பீடிகை பூம்பலி கடைகொலைனா அந்த பூக்களெல்லாம் பறிச்சுட்டு போய் கடையில் போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. எதுக்கு, இறைவனுக்காக சாட்டுறதுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. குயிலுவர் கடைதோறும், அங்கே இருந்து குரல் எடுத்து கூவி விற்கிறவங்க இருக்கிறாங்க. சரிங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைதோறும் பன்னியம் பிறந்தலை. இப்போ கடை தெருவுக்கு வந்தாச்சு, அங்கேயும் என்ன பண்ணுது, சில சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது, என்னென்ன ஓசைகள் அவங்க கேட்குது அப்படின்னு காட்டுறாங்க. சரியா, கடைதோறும் பன்னியம் பறந்தலை, கொடுப்போர் கடைதோறும் பன்னியம் பறந்தலை. கொடுக்குறவங்களும் சத்தம் போடுறாங்க, வாங்குறவங்களுடைய சத்தமும் அங்கே கேட்க ஆரம்பிக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்க, ஊர் துயில் எடுப்ப. இப்போ இந்த சத்தம்லாம் கேட்ட உடனே எது, ஊரில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தூங்குறதுலேருந்து எழும்பிக் கொள்கிறார்கள். சரிங்களா, உறவு நீர் அழுவத்து காரிருள் சீர்த்து கதிரவன் முளைத்தலும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கதிரவன் என்ன பண்ணுதான், வெளியில் வருதான், கிழக்கிலேருந்து கதிரவன் உதிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் படிப்படியாக நடக்குது. எங்கே, ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் நடக்கிற செய்திகளை படிப்படியாக என்ன பண்ணுறாங்க, பட்டியலிட்டு காட்டுறாரு நம்மளுடைய சீத்தலை சாத்தனார். ஐயா, பன்னியம் பறந்தலை, கடைதோறும் குயில் வர வியாபாரம் பார்ப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, பெருங்குரல் எடுத்து வாங்க, என்கிட்ட பொருள் இருக்குது வாங்கிக்கோங்க, இது இருக்குது அது இருக்குது என்ன பண்ணுவாங்க, கூவி அழைத்து விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விற்கிற ஒரு செய்தியை தான் காட்டுறாரு. பன்னியம்னா விற்கிறது. நாம் இப்போ பூவெல்லாம் கட்டி வைப்பாங்க தானே, கட்டி வைக்கிறதுனா தயார் செய்து வைக்கிறது, அந்த மாதிரி. சீர்த்து வர காரில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய சீர்த்து வர மறைய கதிரவன் என்ன பண்ணுது, மேலே எழுந்து வர்றது. எல்லாத்துக்கும் அப்புறம் தான் சூரியனே கண் விழிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வைகரை, அதாவது அதிகாலை பொழுது எப்படி வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டுறாங்க. சரியாயா, அடுத்து போகலாமா. அடுத்து அந்தி மாலை பொழுது. இப்போ காலை விடிஞ்சாச்சு, மாலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு பாடலை அவர் வர்ணிக்கிறாரு பாருங்க. அந்தி மாலை பொழுது ஒரு பெண்ணாக வர்ணித்து அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, குணதிசை மருங்கின் நாள் முதிர் மதியமும். குணதிசைனா என்ன திசை, திசைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, என்னம்மா திசைகள் எதெல்லாம் இருக்குது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. குணதிசைனா சூரியன் உதிக்கிற திசை, சூரியன் உதிக்கிற திசைனா எது, கிழக்கு. சரியா, அப்போ கிழக்கு, குணதிசைனா கிழக்கு பக்கம் சூரியன் எழும்புதான். சரியா, குணதிசை மருங்கின் நாள் முதிர் மதியமும்.
அப்படி சூரியன் உதிக்க உதிக்க அப்படி மேலே வர வர நாள் வளர்ந்துக்கிட்டே போகுது, முதிர்ந்துக்கிட்டே போகுது, வயசாகிட்டே போகுது. நாளுக்கு மதியம் வந்துடுது. மதியம் வந்தோடனே இங்கே வந்துடுது, சூரியன் உச்சிக்கு வந்துடுது. சரிங்களா? அதான் பாருங்கள், நாள் முதிர் மதியமும் குட திசை மருங்கிற் சென்று கதிர் வீழும் கதிர் என்ன பண்ணுது? குட திசைனா மேற்கு திசை. மேலே கிழக்கிருந்து எழுந்திருக்கிற சூரியன் அப்படியே வளர்ந்து 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 வயசாகி என்ன பண்ணுதான்? மேற்கில் போய் மறைந்துருது. சரியா? மறைஞ்சிருது. அப்போது ஒரு நம்மளுடைய பிறப்பை இறப்பையும் அது வந்து காட்டுறதுக்கு அவருக்கு சொல்கிறாரு. அது என்ன பண்ணுதான்? கிழக்க தோன்றுது, அப்புறம் வயது முதிர்து, மேற்கில் போய் மறைந்துருது. அப்படின்னு நம்மளுடைய ஒரு வாழ்க்கை வரலாறையே சுழற்சியே அந்த ஒரு லைனில் அவர் காட்டுறாரு. சரியா? வீழ் கதிரும், கதிர்னா சூரியனும், வெள்ளி வெண் தோட்டோடு பொற்றோடு ஆக. சரிங்களா? சூரியன் போய் உளுந்தாச்சு. உளுந்துட்டுனா அடுத்து என்ன பண்ணும்? அடுத்து இயற்கை என்ன ஆகிடும்? இருள் அடைஞ்சிரும். இருட்டாகவே இருக்குமா? அப்போ சில விஷயங்கள் வானத்தில் வரும். என்னெல்லாம் வரும்? நிலவு வரும், என்ன வரும்? நட்சத்திரங்கள்லாம் வரும்ல. அப்போ வேற ஒரு மண்டலமே என்ன பண்ணுது? வெள்ளி வெண் தோட்டோடு பொற்றோடாக. சரிங்களா? அப்படியே அப்படியே என்ன பண்ணுது? நிலா அப்படியே ஒரு தோடு மாதிரி நிலா வருது. அதை சுற்றிலும் நட்சத்திர மண்டலம் ஒரு மண்டலமே திரும்ப நம்மளுக்கு வந்து காட்சிக்கு வருகிறது. சரியா? வெள்ளி வெண் தோட்டோடு பொற்றோடாக எள்ளறு திருமுகம் பொலிய பெய்தலும். எள்ளறு அதாவது நிலாவுக்கு மறு உண்டு, சூரியனுக்கு மறு கிடையாது இல்லையா? இந்த பெண் மாலை பொழுது போல பிரகாசமாக அவள் முகம் இருக்கான். சரியா? ஒரு எள்ளளவு கூட குற்றம் இல்லாத ஒரு அழகான பொலிகின்ற முகத்தோடு அந்த பெண்ணானவள் இருந்தா. அந்த அப்படி இருக்கிற அந்த பெண்ணுக்கு சொல்கிறாங்க மாலை பெண்ணானவள் இருந்தா. அந்தி மாலை அப்படிங்கிற பெண்ணானவள் அப்படி பொலிகின்ற பொன் போல பிரகாசிக்கின்ற முகத்தோடு அவள் வந்து இருந்தா அந்த மாலை பொழுதுல அப்படின்னு. சரிங்களா? அப்படி இருந்த அந்த மாலை பொழுதுல என்னென்ன நிகழ்ச்சிலாம் நடக்கு அப்படின்னு, அன்ன சேவல் அயர்ந்து விளையாடி. அன்னம்னா கேள்விப்பட்டிருக்கீங்க, சேவல்னா அன்ன பறவைகள், ஆண் பறவைகள். சரிங்களா? இந்த பறவைகள்லாம் என்ன? சேவல்னா இப்போ ஆண் பறவை தெரியும் தானே? கோழிக்கு மட்டும் இல்லை, சில பறவைகளுக்கு சேவல்னா அது ஆண் பறவையை குறிக்கும். சரிங்களா? அன்னச்சேவல் என்ன பண்ணுதான்? அது வரைக்கும் என்ன பண்ணுதான்? ஆடி ஓடி விளையாடி அயர்ந்து போச்சு. எதாயிடுச்சு? சோர்ந்து போயாச்சு. சோர்ந்து போயிட்டு இரவு பொழுதுல மாலை பொழுது வந்தாச்சுல, அப்போ அடையிறதுக்கு போகணும்ல, அது வந்து போக போகுது. சரியா? அப்போ ஒரு காட்சியை பார்க்குது. என்னத்தை பார்க்குது? தன்னொரு பெடையை தாமரை அடக்க. இது விளையாடிட்டு அது ஓரமாக போய் நிற்கும் போது மாலை பொழுது வந்தால் தாமரை என்ன பண்ணும்? குவியும் இல்லையா? இந்த அன்னப்பறவை அந்த தாமரை பூவில் போய் உட்காந்துருக்கு. அப்போ அந்த பெண் அன்னப்பறவையோடு சேர்த்து என்ன பண்ணுதான்? இந்த தாமரை வந்து மூடிக்கிட்டு தான். அப்போது தன்னுடைய பெண் பறவை இதெல்லாம் பார்க்க முடியலன்னு இதை பண்ணுதான்? போய் சண்டை போடுது. யார்கிட்ட? இந்த தாமரை பூட்டை பாருங்க. பூ பொதி சிதைய கிழித்து பெடை கொண்டு என்ன பண்ணுதான்? அந்த பூவை நாராக கிழிச்சு அது உள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய பெடையை, தன்னுடைய பெண் அன்னத்தை கூட்டிக்கிட்டு, நீ எப்படி என் மூடி வச்சுப்ப? என்னுடைய பெண் பறவையை, நீ என்னுடைய துணையை நீ எப்படி உனக்குள்ளே கவர்ந்து வச்சுப்பேன்னு சொல்லி என்ன பண்ணுதான்? அதை கிழிச்சு, அந்த தாமரை பூவையே கிழிச்சு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுதான். சரியா? பெடை கொண்டு ஓங்கு இரு தெங்கின் உயர்மடல் ஏறி. அது என்ன பண்ணுது? உயரமாக வளர்ந்துக்கூடிய தெங்குனா தென்னை மரம். தென்னை மரத்தினுடைய அந்த மடல் இருக்கும் இல்லையா? அந்த குலை வரக்கூடிய அந்த பூ மடல் இருக்கும் இல்லையா? அங்கே போய் ஏற்றி கூட்டி கொண்டு வச்சுக்குதான். சரியா? பாருங்க, உயர்மடல் ஏற அன்றிற்பேடை அறிகுறல் அலையி. இப்படி இது இந்த அன்னப்பறவை செய்யும் பொழுது அன்றில் பறவை இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணுது? தன்னுடைய இணையை கூவி அழைத்து அதுவும் சேர்ந்து என்ன பண்ணுதான்? அது அதனுடைய அழைத்து அதனுடைய இணையோடு அது சேர்ந்து செல்லுது. சரியா? இப்படியாக அவங்கவுங்க இணையோடு சேர்ந்து அவங்கவுங்க உறங்குவதற்காக ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க? கடந்து செல்கிறார்கள். இப்படியா இருக்குது. சரிங்களா? சென்று வீழ் பொழுது, வீழ்னா மாலை பொழுது வருது. சேவலுக்கு இசைப்ப பவள செங்கார் பறவை காணத்து குவளை மேய்ந்த குடக்கன் சேதா. இந்த அன்றில் பறவை இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? தாமரை மலர்களுக்கு நடுவில் என்ன பண்ணுதான்? நீந்தி விளையாடி போய் தனக்கான இரவு பொழுதை கழிக்கிற இடத்துக்கு அது அப்படியே சென்று சேர்கிறது. சரியா? குவளை மலர்கள் அந்த தாமரை மலர்களுக்குள்ள நீந்தி அது என்ன பண்ணுதான்? தண்ணிக்குள்ளே போய் அது வந்து தன்னுடைய இடத்த போய் தூங்குற இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சான். சரியா? இப்போ வந்து முளை பொலி தீம்பால் எருதுகள் அவிப்ப. மாலை பொழுது வந்தாலே மாடுகள்லாம் என்ன பண்ணும்? கன்றுக்கு பால் சுரந்து கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி எருது. அந்த காலத்து நம்மளுடைய மாடுகள் எதுனா பசுமாடு கிடையாது. நம்மளுடைய மாடு எது தான்? எருமை மாடு தான். அது தெரியுமா உங்களுக்கு? நம்மளுக்கான மாடு வந்து எருமை மாடு தான். பசு மாடு வந்து ஆரியர்கள் வந்ததுக்கப்புறம் வந்தது தான்.
கோமாதா அப்படின்னு கும்பிடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் பசுமாடை அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம கும்பிடுறது எல்லாமே கோமாதான்னு சொல்லி எருவ மாட்டை ஒதுக்கி வச்சிடுறோம். நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விலங்கு எது அப்படின்னா மாடுகளில் எரும மாடு தான் நம்மளுடையது. சரிங்களா? அது அந்த அப்போ இல்லை, சங்க இலக்கியங்கள்லாம் பேசுகிறதுலாம் எரும மாட்டை தான் பேசுவோம். பசுமாடுங்கிற செய்தியை வரவே வராது நம்ம இலக்கியங்களில். ஆரியர்கள் காலத்துக்கு அப்புறம் தான், இந்த காப்பியங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பசுமாடுங்கிற ஒன்றே நம்மளுக்கு வந்து அறிமுகமாகுது. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். சரிங்க, பாருங்கள். இந்த மாதிரி கன்று பாருங்க, இது இந்த எருமை மாடுகள்லாம் என்ன பண்ணுதான், தீம்பால என்ன பண்ணுதான், சுரந்து குடிக்கிறது. சரிங்களா? எருதுகள் அவிப்ப கன்று நனை குரல் மன்று வழிபடற அந்தி அந்தனர் செந்தி பேண. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தணர்கள்லாம் அந்த தீய வளத்தை யாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மாலை பொழுதுல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். பைந்தொடி மகளிர் பலர் விளக்கு எடுப்ப. அந்த இரவு பொழுதுல பெண்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, விளக்கு ஏற்றி தன்னுடைய வீடுகளை அலங்காரம் பண்ணுறாங்க, ஒளியாக ஆக்குறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். யாழோல் மருத, யாழோர்னா யாழ் மீட்டி பாடக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, இரவு பொழுதுல பாட ஆரம்பிக்கிற மருத திண்ணறம் புரளை. சரியா? மருத நிலத்தில் நடக்கக்கூடிய செய்தி அவங்களுடைய பண்ணை இசைத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இரவு பொழுதுல பாட ஆரம்பிக்கிறாங்க, கச்சேரி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கோவலர் முல்லை குழல் மேற்கொள்ள. கோவலர்னா ஆடு மாடுகளை மேய்க்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த புல்லாங்குழலை எடுத்து அவங்க வந்து வாசிக்கிறாங்க. சரிங்களா? அந்து என்னும் பசலை மெய்யாட்டி வந்திரு தன்னனால் மாநகர் மருங்கு. இந்த பெரிய மாநகரில் இந்த மாலை பொழுது இப்படியாக வந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஒரு விடியற்காலை பொழுது எப்படி வருது, ஒரு மாலை பொழுது எப்படி வருது, இவ்வளோ செய்தி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு 12 மணி வரைக்கும் மாலை. சொல்லுங்க ஐயா, எந்த வரியா? எருதுகள் அப்படின்னா அவிழ்ப்பனா பால், மடி திறந்து பால் சிந்துது, கன்றுக்குட்டிக்காக பால் சுரக்குது. சொல்லுங்க. எருதுகளா இருக்கலாம், ஒருவேளை குற்றம் இருக்கலாம், எழுத்து குற்றம் இருக்கலாம். நம்ம வேகமாக நேற்று இரவு பொழுது தானே ஆரம்பிச்சு, எழுத்து பிழைகள் இருக்கலாம். எருதுகள் தான் பால் சுரக்குது. சிறப்பியா, நல்ல செய்தி தான், தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த ஆர்வம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எருதுகள்னா அதுதான், இந்த எருமை மாடுகள் என்ன பண்ணுதான், பால் சுரக்குது. சரிங்களா? பால் சுரந்து கொடுக்குது. சொல்லுங்க ஐயா. ஐயா காட்டுங்க. எழுதுகள் தான் கொடுத்துருக்கா. அவ்வாறு பொழிகின்ற பசு அவை நடந்த வழியில் எழுகின்ற புழுதியை அவித்தது. புழுதி வருது, அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். புழுதின்னு ஐயா சொல்றாரு. எழுதுனா புழுதியா கூட இருக்கலாம். இப்போ நிறைய பசுக்கள் எல்லாம் வரும் இல்லையா, மாலை பொழுதுல வீட்டை நோக்கி வரும், மேய போன சென்ற பசுக்கள் அந்த மாடுகள் எல்லாம் வரும்ல, அப்போ புழுதி கிளம்பு அது வருது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். குழந்தைகளை நினைச்சு, தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்ட நினைச்சு வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். ஐயா இந்த பிபிடியா, இதை வச்சு என்னையா பண்ண போறீங்க? தரணும்னா தரலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? உங்களுக்காக தயார் பண்ணது தானே, உங்களுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தரேன். ஐயா சரி, இப்போ இந்த பாட்டு புரிஞ்சிச்சா? இப்படியாக மாலை பொழுது வந்தது. ஒரு காலை பொழுது எப்படி வருது, ஒரு மாலை பொழுது எப்படி வருது அப்படிங்கிற ஒரு வர்ணனைகளை நம்ம வந்து பார்க்குறோம். என்னையா? எந்த வரியா? அறிகுறல் இதுவா? அன்றீர் பேடை. அன்றில்னா அன்றில் பறவை, பேடைனா ஆண் பறவை. அது என்ன பண்ணுதான், அறிகுறல். அது வந்து குரல் எடுத்து கூப்பிடுது எதை, தன்னுடைய ஆண் பறவை பெண் பறவை, பெண் பறவை ஆண் பறவை மாற்றி மாற்றி கூப்பிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க. என்னையா? பேடைனா பெண் பறவை. சரிங்களா? இருங்க, பேடைனா பெண் பறவை, சேவல்னா ஆண் பறவை. மரபியெல்லாம் அவர் சொல்லிட்டு போகிறாரு, எதுக்கெல்லாம் பேடைன்னு வரும், எதுக்கெல்லாம் சேவல்னு வரும் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்குறாரு. நம்ம பார்க்கலாம், தொல்காப்பியத்தில் இருக்குது. சரிங்களா? அடுத்து போகலாமா? சிறப்புயா. திங்கள்னா எது? நிலவு. நிலவினுடைய வர்ணனையை பார்க்கலாம். நிலவு எப்படி இருக்குது அப்படின்னு. சரியா? நில ஒளி பறந்தது. நில ஒளி என்ன பண்ணுதான்,
பறந்தது. பறந்ததுன்னா பறந்து போயிடுச்சா? விரிந்தது, விரியுது. சரியா? நில ஒளி விரிய பறந்ததுன்னா எல்லா இடத்துலையும் பறக்குது. சரியா? நிறைந்தது. அந்தி மாலை நீங்கிய பின்னர், மாலை பொழுதும் போயாச்சு, இப்போ இரவு பொழுது வந்தாச்சு. நில ஒளி என்ன பண்ணுது? எல்லா பக்கமும் சூரியன் மாதிரி கதிர் ஒளி பரப்ப ஆரம்பிக்கிறது. சரிங்களா? அடுத்து வந்து தோன்றிய மலர் கதிர் மண்டலம். அப்படி இரவு போய் நிலா ஒளி வந்த உடனே ஒரு மண்டலமே மாறுது. மண்டலம்னா என்னது? சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மண்டலம். சூரிய மண்டலம் போய் சந்திர மண்டலம் வந்தாச்சு. சரிங்களா? மண்டலம். சரியா? வந்து தோன்றிய மலர் கதிர், மலர்னா விரிந்திருக்கக்கூடிய ஒரு மண்டலம். சரியா? மண்டலம் தோன்றியாச்சு. சரியா? சான்றோர் தம்கண் எய்திய குற்றம் தோன்று வழி விளங்கும் தோற்றம் போல. சான்றோர், சான்றோர் இப்போ நல்லவங்க ஒரு சின்ன தப்பு விட்டாங்கன்னு வச்சுட்டுங்களேன், உடனே தெரிஞ்சிருமா? அதுபோல் அதான் சொல்கிறாரு, சான்றோர் தம் கண் எய்திய குற்றம், அவங்க செய்த ஒரு சின்ன தவறு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற அந்த தோற்றம் போல. சரியா? மாசர விசுபின் மறுநிறம் கிளரா ஆசர விளங்கிய அந்தி தன்கதிர். சரியா? மாசரு விசும்பின், குற்றமே இல்லாத விசும்பு, விசும்புனா மேகம், மேகத்துக்கு மத்தியில் அந்த குற்றமோடு விளங்கக்கூடிய அந்த நிலாவானது தோன்ற ஆரம்பிக்கிறது. புரியுது தானே? நிலா வந்து பால் போல வெண்மையாக இருக்குது, ஆனால் அதுலேயும் என்ன தெரியுதான்? கரைகள் தெரியுது. அது எப்படியா? சான்றோர் ஒரு சின்னதாக ஒரு தவறு செஞ்சால் அது எப்படி பெருசாக தெரியுமோ அதுபோல் இது நிலாவில் ஒரு சின்ன கருமை தான் இருக்குது, அது வந்து வெளியே தெரியுது, குற்றமில்லாத அந்த மேகத்துக்கு மத்தியில் அது தெரியுது அப்படின்னு காட்டுறாங்க. சரியா? தன் கதிர், அதனுடைய தன்னை குளிர்ச்சி, குளிர்ச்சியான கதிர் பரப்புகிறது அந்த நிலவு. சரியா? வெள்ளி வெண்குடத்து பால் சொரிவது போல. சரியா? வெள்ளி பாத்திரம், வெள்ளி பாத்திரத்தில் பாலை வச்சு அதை வந்து இப்போ பூ செடிகளுக்கு வந்து பூத்துவாலையை வச்சு தண்ணி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெள்ளி குடத்தில் பாலை வச்சு இப்படி மேலே இருந்து அப்படி நம்ம ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த சின்ன சின்ன கண்ணை வச்சு அந்த ஜல்லடை வழியாக ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது எப்படி தெரியுமோ அதுபோல் இந்த நிலவினுடைய ஒளியும் என்ன பண்ணுதான்? சொரிவது போல பூம்பொழில் இடை சொரிய சக்கரை வள கோட்டத்தில் நடக்குது. எதான் அது வந்து என்ன பண்ணுதான்? பாலை தெளிப்பது போல இந்த நிலாவானது அதனுடைய கதிர்கள் தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நிலவினுடைய வர்ணனை. புரியுதா? நில ஒளி பறந்தது. எப்படி பறந்தது? வெள்ளிக்குடத்தில் பாலை ஊற்றி வச்சு அதை வந்து பூக்களுக்கு சொரிவது போல சொரிந்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற நடுவில் ஒரு கருத்தை போடுறாரு. சான்றோர் ஒரு சின்ன தவறு செய்தால் அது எப்படி பெருசாக எல்லாருக்கும் தெரியுமோ, உடனே தெரிந்துருமோ, அதுபோல் குற்றமே இல்லாத மேகங்களுக்கு மத்தியில் இந்த நிலா ஒரு குறையோடு தெரியுது, ஒரு கருமையோடு தெரிகிறது உள்ள அப்படிங்கிறத அவர் வந்து அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அவர் வந்து சொல்கிறாரு. அந்த காலத்தில் இவ்வளோ ஆய்வுகளெல்லாம் நடந்து இந்த இலக்கியங்கள்லாம் படைத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெரியக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அடுத்து பல வகையான மரங்களை குறிப்பிடுறாரு. யாரு? நம்மளுடைய யாரு? சீத்தலை சாத்தனார். என்னென்ன மரங்கள்லாம் சொல்றாரு பாருங்க. குரவமும் மரவமும் குருந்தும் கொன்றையும், இதெல்லாம் நீங்கள் பேர்களை மட்டும் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்க. இது இத்தனை வகையான மரங்களை நம்ம வந்து நம்மளுடைய கபிலர் வந்து குறிஞ்சி திணையில் 99 வகையான மலர்களை சொல்லிட்டு போவார். இவர் சங்க இலக்கியத்தில் இல்லாத சில மரங்களையும் இவர் வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ காலப்போக்கில் புதிய புதிய மரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளுக்கு என்னென்ன மரம்லாம் தெரியும்? மாமரம் தெரியும், பலாமரம் தெரியும், வாழை மரம் தெரியும், தென்னை மரம் தெரியும். விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு 10-15 மரம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? என்னென்ன காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பாருங்கள். குரவமும் மரவமும் குருந்தும் கொன்றையும் திலகமும் வகுளமும் செங்கால் வெட்கியும் நரந்தமும் நாகமும் பரந்தலர் புன்னையும் பிடவமும் தளவமும் எல்லாமே பேர்களை தான் சொல்கிறார். ஒவ்வொன்றுமே அந்த மரத்தினுடைய பேர்கள் தான். அவர் வந்து ஒரு பெரிய பட்டியலே இத்தனை மரங்களை பற்றி எனக்கு தெரியும்னு போட்டு வச்சுருக்கிறார். சரிங்களா? அதான் இந்த பாடல்கள் சொல்லுது. இது எப்படியா பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டாரு. பெருஞ்சண்பகமும் எரிமலர் இலவமும், இலவம்னா என்னன்னு தெரியல, இலவம் இஞ்சி. சரிங்களா? விரிமலர் பரப்பி, இது எல்லாமே பூக்கள் பூத்திருக்கு. சரியா? பூத்திருக்கிறது எப்படி இருக்கான்? வித்தகர் இயற்றி விளங்கிய கைவினை சித்திர செய்கை படம் போர்த்ததுவே ஒப்ப தோன்றிய ஓவனம்.
என்ன சொல்கிறாங்க பாருங்க, வித்தகர். வித்தகர்னா படித்தவங்க, தெரிந்து கொண்டவங்க, வல்லவங்க. சரியா? இப்போ ஓவியம் வரைகிறதுல வல்லவங்க, அல்லது தச்சு தொழிலில் வல்லவங்க, அல்லது சிற்பம் வரைகிறதுல வல்லவங்க. அப்படி வல்லவர்கள், வித்தகர் இயற்றிய, அவங்க வந்து தயாரித்து கொடுத்த, சரியா, விளங்கிய கைவினை, அழகான கையால் செய்த சித்திர செய்கை. சரியா? ஒரு படத்தில் எப்படி அழகழகாக வரைந்திருப்பார்களோ அது போல, போர்த்தது போல இந்த மரங்கள் எல்லாம் அந்த காட்டில் இருந்தது. ஒரு காட்டில் இருக்கக்கூடிய மரத்தை தான் அவர் பட்டியலிடுறாரு, இத்தனை மரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவனத்தினுடைய காட்சியை அவர் வந்து நம்ம கண்ணு முன்னால் காட்சிப்படுத்தி காட்டுறாரு. இப்போ ஒரு சோலை அப்படின்னா அந்த 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 வனத்தில் ஒரு காடு அப்படின்னா அந்த காட்டில் என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அந்த மொத்த மரங்களையும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு. இது ஒரு மரம் இருந்திருக்காது, ஒரு மரமுமே பல பல மரங்கள் இருந்திருக்கும். அப்போ இது என்ன மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, பட்டியல் போட்டு நம்மளுக்கு காட்டுறாரு. சரிங்களா? இதுக்கான படங்கள் தான். அது மாதிரி பல வகையான பறவைகளை பற்றி சொல்கிறாரு. சரிங்களா? மயிலை பற்றி சொல்கிறாரு, அன்னத்தை பற்றி சொல்கிறாரு, கிளியை பற்றி சொல்கிறாரு. நம்ம பார்த்தோம் அன்றில் பறவையை பற்றி பேசினார், நம்ம அப்போவே பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி அன்னத்தை பற்றி பேசினார். இப்படி பல பறவைகளை பேசுகிறாரு. ஒரு 2-3 பறவைகளை மட்டும் அவர் சொல்கிறாரு. என்னென்னா, மலர் கொய்ய, மாமலர் கொய்ய. இப்போ மணிமேகலை வந்து பூ பறிக்கிறதுக்காக நந்தவனத்துக்கு போவாங்க தானே, அங்கே போய் தான் மணிபலவத்தீவு வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க போகும்போது அந்த வனத்தில், சரியா, மாமலர் கொய்ய மலர்வனம் தான் புகின், அவள் வந்து போகிறப்போ, சரிங்களா, நல்லில அன்னம், சரியா, அன்னப்பறவை என்ன பண்ணுதான், நாணம் வெட்கப்படலையாம். வெட்கப்படாமல் யாருக்கிட்ட வருதான், சீதையை பார்த்து சொல்லுவாங்க. சரியா? சீதையை வனத்துக்கு போவாங்க இல்லையா, ராமனும் சீதையும் வனத்துக்கு போவாங்கல்ல. அப்போ சீதையும் ஒரு புன் சிரிப்பு சிரிப்பா, ராமனும் சீதையை பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரிப்பார். அதுக்கு கம்பர் அழகாக கற்பனை பண்ணியிருப்பார். சரியா? என்ன கற்பனை பண்ணியிருப்பார், சீதை அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கலாம், அவள் பக்கத்தில் ஒரு அன்னப்பறவை போச்சான். போகிற அன்னப்பறவை நேராக போகலையாம், தத்தி தத்தி, அது வந்து நேராக போகிறது என்ன, 2 காலை வச்சு நடந்து போகல. இது என்ன பண்ணுதான், அப்படியே இப்படி போவாங்க இல்லையா, இந்த மாதிரி அது என்ன பண்ணுதான், தன் நடையை மாற்றி நடந்து கடந்து போகுது அப்படின்வார். ஏன் அப்படின்னா, சீதையோட நடைக்கு நம்ம நடை தோற்று போயிடும் நம்ம நடந்து காட்டினோன்னா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தத்தி தத்தி நடந்து காட்டலாம் அப்படின்னு அது என்ன பண்ணுதான், மாறி காலை வேறு மாதிரி வச்சு என்ன பண்ணுதான் போகுது அப்படின்னு அவர் காட்டியிருப்பார். அதை மாதிரி சீதை ஏன் சிரிக்கிறா அப்படின்னா, இந்த அப்படி ராமன் நடந்து போகிறப்போ ஒரு பெரிய யானை, காட்டு யானை அப்படி போதான். அது என்ன பண்ணுதான், அப்படி கொம்பு முறிக்க போகிற யானை அப்படி கொஞ்சம் விலகி அப்படி நடந்து போதான். ஏன் அப்படின்னா, ஐயோ ராமனுடைய கம்பீர நடக்கு நமக்கு வந்துருமா, நம்மளுக்கு வராது, அவன்கிட்ட போனால் நம்மளுடைய நடைய கம்பீரமே போயிடும்னு சொல்லி அது என்ன பண்ணுதான், கொஞ்சம் விலகி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவராக தான் சொல்கிறாரு, அன்னப்பறவை வெட்கப்பட்டு ஒதுங்கி போகலை. யார், கம்பர் சொன்ன மாதிரி ஒதுங்கி போகலை. இது என்ன பண்ணுதான், இந்த பெண்ணோட வரதான், யார, மணிமேகலையோட வருதான். சரியா? நானாது ஆங்குள்ள வல்லுநர் கொல்லோ மடந்தை தண்டை. இங்கே இருக்க நடக்கிறதுல வல்லமையாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணிட்ட நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம நடைய கற்றுக்கிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதான், இங்கே வருது. சரியா? உன் சாயலில் நான் நடைய கற்க வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதான், மணிமேகலை கூடவே வருது அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பறவையை பற்றி சொல்கிறார். அடுத்து பாருங்க, பனங்கொலோ தையல் தன்னுடன், அது மட்டும்தான் வருதா, யார், தையல்னா பெண், இந்த மணிமேகலை கூட அது மட்டும்தான் வருதா, இல்லை இன்னும் வருது. பைங்கிளி தாமுலை, அது பைங்கிளினா பச்சை கிளியும் என்ன பண்ணுதான், இந்த மணிமேகலை கூட சேர்ந்து வருதான். சரியா? பாவைதன் கிழவிக்கு எஞ்சல கொல்லோ, கிழவினா சொல்லு, பேசுறது, கிழவினா என்னது, சொல்லு, பேசுறது. அவளுடைய பேச்சை, மழலை பேச்சை நம்மளும் கற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கிளியும் என்ன பண்ணுதான், இந்த பெண்ணோடு வருதான். யார், நம்ம மணிமேகலையோட வருதான். சரியா? இசையுற வல்ல, இவ எப்படி இசை மாதிரி பேசுகிறா, இசைக்கிற மாதிரி பேசுகிறா, அந்த மாதிரி நானும் அதை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வருதான். சரியா? என்றிவை சொல்லி யாவரும், இப்படி யாவரும், கிளி, அன்னம், மயில், அப்படி எல்லா பறவைகளும் என்ன பண்ணுதான், யாரு கூட, மணிமேகலை கூடவே பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய ஒரு அழகான பறவைகளை பற்றி நிறைய செய்திகள் அவர் சொல்கிறாரு. நிறைய பறவைகளை சொல்கிறாரு, அதில் இதுவும். அடுத்து பல வகையான மலர்கள். சரிங்களா? என்னென்ன மலர்களை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, மணிமேகலையில் குறிப்பிடுற பல மலர்களை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் இருக்குது, அதிரல் இருக்குது, குடசம் இருக்குது, குரவம், எல்லாமே இந்த பூக்கள் எல்லாமே இதில் இருக்குது, இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த பூ எப்படி இருக்குது அப்படின்னா அதிரல். அதிரல் அப்படின்னா இதோ இருக்குது அதிரல், இது அதிரல். சரிங்களா? அது மாதிரி குடசம், குடசம்னா பார்த்தேன்,
குடசம்னா இது இருக்குது இந்த பூ, சரிங்களா? அது மாதிரி கோங்கம், கோங்கம்னு ஒரு பூ இருக்குது இருந்தது. அதில் இருக்கிற எல்லா பூக்களுமே இது கோங்கம் தான் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி இதில் குறிக்கப்பட்டிருக்க எல்லா செண்பகம் எங்கேயோ இருக்கும், செண்பகப்பூ, சரிங்களா? இந்த மாதிரி இது என்னென்ன பூக்கள்லாம் மணிமேகலையில் இருக்குது அப்படிங்கிறது இதில் படம் போட்டிருக்காங்க, அதுதான், சரியா? அது பாருங்கள், உவமையாக கூட காட்டியிருக்காரு, மாமலர் நாற்றம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மலர் உடைய வாசத்தை மணிமேகலை பற்றி இருந்தா அப்படின்னு காட்டுறதும் சரி. தாமரை தன்மதி சேர்ந்தது போல, தாமரை வந்து தாமரைப்பூ எது மதி நிலா வரும்போது அது வந்து குவிந்து தன்னுடைய குளிர்ச்சி அதை வெளிப்படுத்துறது போல அப்படின்னு மாந்தர்னின் முகம் போல, சரியா? விரை மலர் தாமரை, இது ஒரு பெண்ணுடைய முகம் போல இந்த தாமரை மலர் இருந்தது. இந்த மாதிரி மலர்களை, பல மலர்களை உவமையாக்கி அவர் வந்து சொல்றது, அந்த வர்ணிக்கிறது எல்லா பெண்களுடைய முகத்துக்கு அல்லது செய்கைகளுக்கு இந்த மலர்களை என்ன பண்ணுறது ஓமிச்சு வர்ணித்து சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ சில வர்ணனைகளை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதன் அடிப்படையில் இன்னும் பிற வர்ணனைகளை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடலாம்.